கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ய கோரிக்கை. சென்னை கத்திப்பாராவில் 101 அடி உயர மெட்ரோ ரயில் மேம்பாலத்தை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். மேம்பால மெட்ரோ ரயில் பாதை இணைப்பு பணிகள் இறுதிக்கட்ட நிலையில் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு. டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குனர், IAS அதிகாரி விசாகன் உள்ளிட்ட மேலும் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது ஏன் என முதல் தகவல் அறிக்கையில் தகவல். பார் டெண்டர், மது பாட்டில் கொள்முதல், போக்குவரத்து ஒப்பந்தம், பாட்டில் விநியோக ஒப்பந்தங்களில் முறைகேடு என தகவல். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிகளோடு கலந்துரையாடி பயணித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் கையில் முத்தம் கொடுத்தும் தோளில் சாய்ந்தும் அன்பை வெளிப்படுத்திய மூதாட்டி. உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் முந்தைய ஆட்சிகளைப் போல ஒட்டுமொத்த இடங்களும் பறிபோகும் என்ற நிலை மாறி உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தகவல். உச்சநீதிமன்றத்தில் உரிய முறையில் வாதாடி தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டி உள்ளதாகவும் தகவல். ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் MLAக்கள் 4 பேரிடம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி விசாரணை என அறிவிப்பு. வியாழக்கிழமை அன்று விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேதி மாற்றம். திருப்பூர் மாவட்டம் நல்லூரில் விஸ்வேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 213 ஏக்கர் நிலத்தை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. கோவில் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஜூலை மாதத்தில் 3,70,000 மின் இணைப்புகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாக புகார். விசாரணை நடத்தி வரும் 7ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் மின்சார வாரிய தலைவர் அருண்ராய். டாஸ்மாக் கடைகளில் இனி ₹1 கூட கூடுதல் விலைக்கு மது விற்பதில்லை என்று டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவிப்பு. அதிகபட்ச சில்லறை விலைக்கே மதுபானங்கள் விற்பனை செய்ய உள்ளதாகவும் தகவல். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட கார் தீப்பற்றி எரிந்தது. காரில் பயணம் செய்தவர்கள் இறங்கி சென்ற பிறகு விபத்து ஏற்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை திருவொற்றியூர் மற்றும் எண்ணூர் ரயில் நிலையங்களில் சிக்னல் கோளாறால் ஒன்றன் பின் ஒன்றாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட புறநகர் ரயில்கள். கடும் அவதியடைந்த பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கி தண்டவாளத்திலேயே நடந்து சென்ற காட்சிகள். டெல்லி போராட்டத்தில் காயம்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், தாக்கிய ஒவ்வொரு போலீசுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாணவர் போராட்டத்தின் போது டெல்லி போலீசார் அத்துமீறிய விவகாரத்திற்கு பொறுப்பு ஏற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கை. ஒடிசாவின் வட மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ளத்தால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 1 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசு தகவல். ஒடிசாவில் 6 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் கடும் பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்ற பேரிடர் மீட்பு படையினர். அசாமில் 1 வாரத்துக்கும் மேலாக கனமழை நீடித்து வரும் நிலையில் இதுவரை 75 பேர் பலியானதாக மாநில அரசு அறிவிப்பு. 7 மாவட்டங்களில் 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனித்தீவுகளாக மாறி உள்ளதால் மீட்பு நடவடிக்கை தீவிரம்.
கேரளாவில் போதைப்பொருள் கடத்தி விற்பனை செய்த வழக்கில் கைதான 3 ஆசிரியைகளுக்கு சர்வதேச கும்பலுடன் தொடர்பு. போதைப்பொருள் இருக்கும் இடத்தை காட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனையில் பணம் பெற்றது அம்பலம். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக சென்னை மற்றும் பெங்களூருவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. கேடமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 82,82,000 ரூபாய் ரொக்கம், 18,000 அமெரிக்க டாலர்கள் பறிமுதல். கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி. அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம்களை நடத்த கர்நாடக அரசு உத்தரவு. பிரதமர் மற்றும் முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம். ஃபேஸ்புக்கில் இருந்து பிரதமர் மோடியின் வீடியோ பதிவை நீக்கியது குறித்து நேரில் ஆஜராக மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் விளக்கம். மணிப்பூரில் நாகா இனத்தைச் சேர்ந்த கிராம பாதுகாவலர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் மீண்டும் பதற்றம். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியினர் கூட்டு நடவடிக்கை கவுன்சில் ஊரடங்கு அறிவிப்பு. எகிப்து துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க LNG சேமிப்பு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். கப்பல் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் பெரும் பாதிப்பு தவிர்ப்பு. அர்ஜென்டினாவின் மேற்கு பகுதியில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பலியான பரிதாபம். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம். ஈரான் பலத்த பதிலடியை சந்திக்கப் போவதாக எச்சரிக்கை. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா, சவுதி அரேபியா இணைந்து நடத்திய தாக்குதலில் 20 பேர் உயிரிழப்பு. சீனாவில் தயாரிக்கப்படும் மனித உருவ ரோபோக்களுக்கு அமெரிக்காவில் தடை. தேசிய பாதுகாப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவு. ஜப்பானில் 42 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகை 12 கோடிக்கும் கீழே இறங்கியது. அரசு முயற்சிகளை மேற்கொண்டும் ஒரே ஆண்டில் 6,70,000 மக்கள் தொகை குறைந்திருப்பதாக தகவல். ஜோர்டானில் ஈரான் தாக்குதல் மற்றும் ட்ரம்ப் எச்சரிக்கையை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் எதிரொலி. கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 7% அளவுக்கு உயர்ந்து $90 எட்டியது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஒரே நாளில் இந்தியாவுக்கு 5 பதக்கங்கள் உறுதியாகின. குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர்கள், வீராங்கனைகள் 5 பேர் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக மாலை நேரத்தில் பலத்த மழை. கடந்த ஒரு வாரமாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. நான்மாட வீதிகளில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து கோவிந்தா கோஷத்துடன் வழிபாடு. ஆடி மாத பௌர்ணமியையொட்டி மதுரை அழகர் கோவிலின் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி நடை திறப்பு. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம்.